மற்றது இந்த இதில் நாங்கள் வந்து இன்னொரு கை மாடல் ஒன்று காட்ட போகிறோம். அதாவது நாங்கள் அன்றைக்கு தைச்ச அதே கையை வச்சு தான் வேறு ஒரு டிசைன் காட்ட போகிறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதை அன்றைக்கு நாங்கள் எடுத்த கட்டிங், பேப்பரில் எடுத்த கட்டிங், அதை வச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம். இங்கே பாருங்க, இப்போ பாருங்க, நம்ம இந்த கையை வெட்டிட்டோம். என்ன நான் அன்றைக்கே சொன்னவங்களுக்கு, இந்த கையில் பலவிதமான டிசைன்கள் எடுக்கலாம். அதாவது ஒரு கையை வச்சு நீங்கள் நிறைய டிசைன்கள் எடுக்கலாம். இப்போ பாருங்க, இதை என்ன செய்கிறோம், இது இப்போ டபுள் துணியை போட்டு உங்களுக்கு காட்ட போகிறோன்னு பாருங்க. இந்த கையை இப்படி வச்சு நாங்கள் வரைஞ்சி கொள்ளணுமே. இதை நேராக வச்சுட்டு இப்போ பாருங்க, இதை நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இது வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், இந்த கையை வரைய போகிறோம். இப்போ வரைஞ்சாச்சு. வரைஞ்ச பிறகு என்ன செய்ய போகிறோம், இந்த முதல்ல நம்ம கீறின கை இருக்குல்ல, அதை வச்சு இப்படி தண்ட போகிறோம்னு தண்டிட்டு இது பாருங்க. இதான் இந்த கையின் அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே, இந்த கையின் அளவு இதுதான். என்ன செய்ய போகிறோம், இங்கே பாருங்க, இப்படி எடுத்து இப்படி எடுக்க போகிறோம். இப்படி எடுத்துட்டு என்ன செய்ய போகிறோம், இதுக்கு முன்னுக்கு ஒரு அரைஞ்சு தையல் வாசி விட போகிறோம். அப்போத்தான் இதை நாங்கள் தைக்கக்குள்ள இந்த தையல் வாசி சரியாக வருமே. இப்படி இங்கே பிடிச்சி தைக்கக்குள்ள தையல் வாசி சரியாக வரும், இல்லாட்டா கூட குறைய வருமே. இப்படி சரி. இப்போ என்ன செய்கிறோம், இதை வெட்டுறோமே. இதையே டபுள் கலரில் போடுறேன்டா, ஒரே கலரில் போட்டால் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இதை போடுறோம். இப்போ என்ன செய்யணும், இதை இதில் வச்சு மூட்டிக்கொள்ளணும், ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணால் இப்படி வந்துடும். இந்த தையல் வாசிங்க இருக்குது, இப்போ ஜாயின் பண்ணக்குள்ளே இந்த துண்டு சரியாக வரும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு 8 இன்ச் லாமோ இங்கே பாருங்க, அந்த அளவுக்கு நீங்கள் தைச்சிக்கொண்டு மிச்சத்தெல்லாம் இங்கே சுருக்குக்கு விட்டுருவாங்க. இங்கே பாருங்க, இப்படி சுருக்குக்கு விட்டிங்கன்னா பாருங்க, நல்ல வடிவாக ஒரு ஃபப் கை வரும். இதை நான் தைச்சிட்டு காட்டுறேன். ஏன்னா எல்லா கையையும் தைச்சி காட்டியிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு அளவில் அனுபவம் வந்திருக்கும் எப்படி தைக்கிறேன். இதை நான் தைச்சி முடித்து உங்களுக்கு காட்டுறேன். சரியா, தையல் வீடியோ போடாமலுக்கு தைச்சி முடித்து எப்படி வரும்னு காட்டுறேன். இந்த ஏன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயே வேறு இதை வந்து இந்த முக்கோணமாக துணி எடுத்தால் அது வேற ஒரு கப் வரும். இந்த சுருக்குகளை வித்தியாசமாக இந்த கைக்கு எடுக்கலாம், எடுத்து பழகிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.